ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குறிப்பாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மன ஒருநிலைப்பாடு வேணும், வில் பவர் வேணும், ஞாபக சக்தி வேணும், தன்னம்பிக்கை வேணும், அவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த இலக்கு வேணும். இது எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற ஒன்று. நிறைய மாணவர்களுக்கு கொஞ்சம் மனம் தளர்ந்துடுறாங்க. அந்த மனம் தளர்ச்சி அப்படிங்கிறதே வரக்கூடாது. தன்னம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் கூடுவது சமயம் இறைவன் அப்படின்னு அவர் சொல்லுவது, எந்த மனிதனிடம் தன்னம்பிக்கை முழுமையாக இருக்கின்றதோ அவன்தான் உயர்ந்த மனிதன். யாரிடம் தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றதோ அவனை மனிதன் என்று கூற மாட்டேன் அப்படிம்பார். அப்போ தன்னம்பிக்கை எப்போ நமக்கு கிடைக்கும்? நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது, ஆற்றல் இருக்குது. அதன் மீது நாம் மனதை, உணர்வை குவிக்க செய்யணும். அப்போ குவிக்கும் பொழுது தான் நம்ம எவ்வளவு ஆற்றல் நமக்குள் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர முடியும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, சூரிய ஒளி 12 மணிக்கு படுற மாதிரி பேப்பரை கீழே வைங்க, ஒன்றும் ஆகாது, சூடு தான் படும். ஆனால் ஒரு பேப்பர் கீழே வைத்து மேலே ஒரு லென்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளி கதிர்கள் லென்ஸில் குவிந்து அந்த பேப்பரில் படும் பொழுது பேப்பர் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விடும். அப்போ அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல், எண்ணங்கள் குவியும் பொழுது, மனம் ஒருநிலைப்படும் பொழுது, சிந்தனை திறலிலிருந்து, சஞ்சலத்திலிருந்து நம்ம கண்களை மூடி அப்படியே நமக்குள்ள அந்த உணர்வு ஒன்றும் பொழுது தான் நமக்குள் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றங்கிறத உணர முடியும். அந்த சக்தி தான் தன்னம்பிக்கை, அதுதான் இறையாற்றல், அதுதான் மெய் உணர்வு. இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஞாபக சக்தி நன்றாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். மாணவர்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அந்த வில் பவர்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த எண்ண ஆற்றல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்லும். ஒவ்வொரு மனிதனாலும் நம்மால் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ இதையெல்லாம் அடையிறது தான் யோகக்கலை. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது, ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடியது, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, நினைத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நெகட்டிவ் வேவ்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் நம்மிடமிருந்து அறவே நீங்கக்கூடியது. இது மாணவர்களுக்கு, சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தொழிலதிபர்கள், எல்லா மனிதர்களுக்குமே இந்த குவாலிட்டி வேணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ நம்ம இலக்கை நோக்கி நம்ம சென்றுக்கிட்டே போகணும். அந்த இலக்கை அடைவதை தவிர வேறு எந்த குறிக்கோளும் இருக்கக்கூடாது. அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி மனிதன் நிச்சயமாக மாமனிதனாக மாற முடியும். மாணவர்கள் தனது பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்கள், மெமரி பவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மெமரி பவர் நன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் அந்த ப்ரெசன்ட் லிவிங்கில் இருக்க பாருங்க. பள்ளியில் பாடம் நடத்தும் பொழுது உங்கள் உணர்வு பாடத்தில் மட்டும் இருந்தால் போகிறோம், வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து படிக்கணும்னே அவசியம் இல்லை, எல்லாம் பதிந்து விடும். அந்த நிலையை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை நிமிர்ந்து நின்றுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சில் அப்படியே கவனம் செலுத்துங்க. மெதுவாக வலது காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது கால் பொறுமையாக கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணுறவங்க செவரில் சாஞ்சிக்கலாம், பேலன்ஸ் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் பிளைன் இடத்துல நின்று பண்ணிக்கலாம். ஓகே, பொறுமையாக காலை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படியே கால் மாற்றி பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலாக கட்டிக்கோங்க. கை நல்லா கும்பிட்டுக்கோங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். கால் நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரெண்டு கால் கட்டிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கை மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதிரை பண்ண போகிறோம். முதிரை பண்ணும்போது மாணவர்கள் பெரியவர்கள் தரையில் அமர்ந்து ஒரு மேட்டு விரித்து சுகாசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஹாகினி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உத்திரபோதி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரல் 2 பிடி வச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குபேர முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. மீதி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரையில் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கலாம். அதிக மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா கண்களை மூடி நிச்சயமாக நான் அதிக மதிப்பெண்கள் பெறுவேன். நீங்கள் எந்த இலக்கு வச்சுருக்கீங்களோ அது ஆழ் மனதில் ஒரு 6 முறை சொல்லிவிட்டு நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவேன். அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ முழுமையான ஒரு நாடி சுத்தி. இடதுகை சின்முத்திரை. இந்த பயிற்சி பண்ணுறவங்க தரையில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே வரோம். இடத்துல இழுத்து வலதில் மூச்சை வெளியே விடுறேன். வலதிலே மூச்சை உள்ளழுக்கிறேன். இடத்துல மூச்சை வெளியிடுறது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 இல்லை 10 பண்ணிக்கிடணும். 2 கை சின்முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை தரையில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். இப்போ கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன்.
ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். அது அப்படியே ஆழ் மனசில் உடல் முழுக்க நல்லா பதிய வச்சுக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த பயிற்சி மாணவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. நம்ம மனசில் எப்பொழுதும் உற்சாகம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். நமக்கு வருகின்ற சின்ன சின்ன துன்பங்கள் நிச்சயமாக விலகி நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த மனநிலை இருக்கணும். இது மாணவர்களுக்கு குறிப்பாக வளர்ந்து கொண்டே வர வேண்டும். இந்த பயிற்சிகளை கரெக்டாக பயிற்சி பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறி பாசிட்டிவ் தாட்டோடு நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.